இந்த காணொலியில் வரும் அனைத்து கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க. உங்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய கொட்டி கிடக்கு. அதெல்லாம் தேடி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் நீங்கள் நீ கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும். உனக்கான பாதை நீயே தேர்ந்தெடு. அது உனக்கு மட்டும் உபயோகமாக இல்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும். இது தத்துவம். இந்த தத்துவம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு அப்படிங்கிறது மற்றவங்களுடைய அழுத்தத்திற்கு காரணமாகவோ, இல்லை உங்கள் பெற்றோர்கள் சொல்கிறத காரணமாகவோ நீங்கள் ஒரு லட்சியத்தை எடுக்கக்கூடாது. உங்களுடைய ஆசைகளை விட்டுறக்கூடாது. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்பம் என்னவோ, எதை செய்யணுமோ, எதை செஞ்சால் மக்களுக்கு நன்மை நடக்கணுமோ அப்படிங்கிறத நீங்கள் தான் தெளிவாக உணர்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். அப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மற்றவங்க சொல்கிறதுக்கு, இல்லை எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் படிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்காமல் தெளிவான ஒரு பாதையை எடுக்கணும். அந்த பாதை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த மருத்துவர் ஆகிறதுல நீங்கள் வருமானத்தை ஈட்டுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. நீங்கள் வருமானத்தை ஈட்டுறதோட வர்ற நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் வைத்தியம் பண்ணி அவங்கள குணப்படுத்தணும். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சின்னதாக மருத்துவம் பண்ணி போயிட்டு அப்புறம் வா அப்படி சொல்லி வெறும் பணத்துக்காக மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த லட்சியம், அந்த ஆசை, அந்த கனவு எல்லாமே நொறுங்கி போயிடும். அந்த பாதை விலகி போயிடும். அப்படிங்கும்போது ஒரு சிறந்த கனவு, உங்கள் சிறந்த பாதை, இல்லை உங்களுக்கு சிறந்த குறிக்கோள் அப்படிங்கும்போது இந்த மருத்துவராக இருக்கிறது நீங்கள் சிறந்த முறையில் மருத்துவம் செஞ்சு சிகிச்சை செஞ்சு அவங்களுக்கு தீர்வு குணப்படுத்திடணும். குணப்படுத்தி முடிச்சிட்டாதான் உங்களுக்கு அதில் ஒரு பெருமை, இல்லை ஒரு நிரந்தர ஒரு இடம் அப்படிங்கிறது கிட்டும். வெறும் பணத்துக்காக மட்டும் செஞ்சால் அது என்றைக்குமே நிலைக்காது அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு சின்ன தத்துவத்தில் அடங்குது. அப்படி இருக்கும்போது இது மருத்துவருக்கு மட்டும் இல்லை, வழக்கறிஞர்களுக்கு. ஏன்னா வழக்கறிஞர்கள் அப்படின்னு எடுத்துட்டா முக்கால்வாசி பேர் பணம் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வாதம் இருப்பாங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஊழல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மட்டும்தான் வாதாடுவாங்க. நல்லவங்கக்கிட்ட பணம் இருக்காது, ஆனால் அவங்கக்கிட்ட நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். அப்படிங்கும்போது அதை பற்றி வாதாட அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நிறைய பேர் வழக்கறிஞராகவும் ஆகணும், அப்புறம் மருத்துவராகவும் ஆகணும், அப்புறம் நல்ல கல்வி ஆசிரியராகவும் ஆக வேண்டியது இந்த காலத்தோட கட்டாயமாக இருக்குது. அது உண்மையான இந்த தத்துவத்திற்கு பொருந்தும். அதனால் எப்போவுமே நாம் தனியாக ஒரு தீவுகளை வாழல, நம்ம ஒரு சமுதாயத்தோட ஒரு அங்கமாக தான் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சமுதாயம் என்பது என்னது? நம்ம குடும்பம், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் மக்கள், இவங்களெல்லாம் சார்ந்தான் வாழ்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு நமக்கும் நன்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அது ஏணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். முன் உதாரணமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். அதை வச்சு தான் அவங்கெல்லாம் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு உருவாகும். அவங்களுக்கு அந்த லட்சிய பாதை, கனவு பாதைங்கிறது தெளிவு பெறும். நீங்கள் உங்கள் மனதில் நல்ல செயல், நல்ல எண்ணம் அதையெல்லாம் வளர்த்து கொண்டால் உங்களால் மற்றவங்களும் பயனடைவார்கள், நீங்களும் பயனடையலாம். அப்படிங்கிறதான் இந்த தத்துவத்தோட உண்மையான விளக்கம். இது தத்துவத்தோட விளக்கத்தை பார்த்தாச்சு. இப்போது இந்த தத்துவத்தோட விளக்கத்தோட 2026 எப்படி இருக்கு நிலைமை அப்படிங்கிறத பார்த்தா, நிறைய பேர் அவங்களுடைய தத்துவம், இல்லை லட்சியம், கனவு இதெல்லாம் அழிச்சிட்டு அவங்களுடைய நிலைமை மோசமாக மாறிக்கொண்டு இருக்கு. அது எதனால் அப்படின்னா, இப்போ இருக்கிற அரசியல், பொருளாதார சூழல், இதையெல்லாம் இப்போ இருக்கிற விலைவாசி, இல்லை அவங்களுடைய குடும்ப கஷ்டம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எங்கே சம்பாதிக்கணும், காசு எங்கே கிடைக்குது, அங்கே தான் போய் வேலை செய்யணுங்கிற கட்டாயம் இருக்குது. படிப்பு நிறைய படிச்சிருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்விக்கி, சொமோட்டோன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை, உழைப்பு இல்லை. அதுதான் உண்மையான காரணம். அதுக்கப்புறம் இளைஞர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா,
அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆசை, கனவு அப்படிங்கிற என்னன்னே தெரியாம மறந்துட்டாங்க. முக்கால்வாசி பேர் மறந்தே போயிட்டாங்க. மறந்து போய் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கு, எது எது செஞ்சா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க, எது செஞ்சா நம்ம அதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களுடைய மனசில் இருக்கிறதே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. முதல்லாம் கனவு, இது லட்சியம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான ஒரு பெருமை இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கணும், இருந்து நிறைய பேர் சாதிக்கணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு முதல்ல நிறைய பேர் நாங்கள் கொண்டாடுவோம். கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி நிறைய, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. அது வருமானத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திறமை ஆகிறதுக்குன்னா அவங்களுக்குள்ள ஆசை இருக்கும். ஆசை அது விருப்பமாக வச்சுக்கலாம். நம்ம ஆசைன்னு சொல்கிறத விருப்பம்னு வச்சுக்குவோம். விருப்பம் இருக்கும், இது செய்யணும், அதை செஞ்சு அதில் நான் இதை தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு காலகட்டம் சூழ்நிலையாக மாறி போச்சு. சின்ன வயசுலேயே உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் உன்னுடைய விருப்பம் என்ன, நீ என்னவா ஆவ அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போல்லாம் நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தோடு அதை சொல்லுவோம். நான் கலெக்டர் ஆகணும் சார், நான் டாக்டர் ஆகணும் சார், நான் இன்ஜினியர் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் இப்போ நிறையா பேர்கிட்ட போய் கேட்டால் என்ன ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் நடிகன் ஆகணும். எதுக்கு? ஒவ்வொரு வாரமும் மாறிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடிகன் ஆகணும், நாளைக்கு டாக்டர் ஆகணும், அடுத்த நாள் போலீஸ் ஆகணும், அடுத்த நாள் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாற்றம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருந்தால் தான் அது பேர் கனவு, அது பேர் விருப்பம். விருப்பங்கள் மாறக்கூடாது, கனவும் மாறக்கூடாது. அப்போ தான் அவங்களால ஒரு நல்ல ஒரு வேலையை செய்ய முடியும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை நிச்சயமாக முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் இந்த நேரத்துலையும் சில இளைஞர்கள் தன்னைத்தானே மாட்டிக்கிட்டு வராங்க. எப்படின்னா, மற்ற கனவுல இல்லை, அவங்க சுயநலமாகவே இருந்தாலும் பல பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு வந்திருக்காங்க. ரத்தம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ரத்தம் கொடுக்கணும்னா சரி, அதுக்கப்புறம் இந்த சமூகத்துக்கு சீர்கேடு விளைவிக்கிற நிறைய இந்த நெகிழி பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் எடுத்திருக்காங்க, நானும் எடுத்திருக்கேன், என் கூட சேர்ந்த நிறைய பேர் எடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். அது மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் மாறுவாங்க, நிறைய பேர் மாறிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நல்லது நடக்குங்கிறது உண்மை. எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அது மாதிரி இப்போ கெட்டது நடந்து கொண்டுள்ளது, இன்னும் போக நல்லது நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதுக்கப்புறம் எல்லாருமே மாற்றுவோம், புதிய ஒரு நாட்டை படைப்போம், நம்மளும் அந்த நாட்டில் நல்லா தான் இருப்போங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வலுப்பெறும் என்பது என்னுடைய விருப்பமாக உள்ளது. நன்றி. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாததை நீ தெரிஞ்சுக்கோ.